கெப்பாசிட்டர்ஸ் கான்செப்ட்ஸ் ஒன் பை ஒன்னா பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து கெப்பாசிட்டன்ஸ் அப்படின்னா என்னங்கிறத பார்த்தோம். அதுக்கடுத்து கெப்பாசிட்டர் அப்படின்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர், இந்த மூணையும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோல பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ். தமிழ்ல சொல்லணும்னா மின்தேக்கிகள் தொடர் இணைப்பிலும் பக்க இணைப்பிலும் ரெண்டு சீரிஸ் கனெக்ஷன்ல இருந்தா எப்படி அதோட கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும், அதே மாதிரி பேரலல் காம்பினேஷன்ல இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோஸ் வந்து பாருங்க. போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல நம்ம கொடுத்துருக்கோம். இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் ஜென்ரலா காமனா வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கும். சரியா? நீங்க ஜாயின் பட்டன்ல வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் இருக்கும். சரியா? பாருங்க, இந்த சீரிஸ் கெப்பாசிட்டர்ஸ் வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு மேல வரக்கூடிய வீடியோஸ் தான். கண்டிப்பா வந்து ஜாயின் பட்டன்ல சேர்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே, இப்போ வந்து கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸ். கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸ்னா பாருங்க, இந்த டயக்ராம் தெரியுதா? கெப்பாசிட்டர்ஸ் இருக்கு. ஒரு கெப்பாசிட்டரோட எண்டை இன்னொரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிடுறோம். ஒன்னோட எண்டை இன்னொன்னு கனெக்ட் பண்றோம். இத சர்க்கியூட் டயக்ராமா ரெப்ரசென்ட் பண்ணணும்னா எப்படி சொல்லலாம்னா, ஒரு சைடு வந்து பாசிட்டிவ், இன்னொரு பக்கம் நெகட்டிவ்னு வச்சுக்கோங்களேன். உன்னோட எண்டு இன்னொரு பிளேட்டுக்கு, இதோட எண்டு இன்னொரு பிளேட்டுக்கு, இதோட எண்டு இந்த பிளேட்டுக்கு, அப்படியே இந்த டாட்டர் லைன்ஸ் போட்டா என்ன அர்த்தம், நிறைய கெப்பாசிட்டர்ஸ் இப்படி இருக்கிற மாதிரி. இதான் வந்து கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரிஸ். C1 ஃபர்ஸ்ட் கெப்பாசிட்டர், C2 செகண்ட் கெப்பாசிட்டர், இது C3 தேர்ட் கெப்பாசிட்டர், எக்ஸெட்ரா. இந்த மாதிரி n கெப்பாசிட்டர்ஸ், எனி நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டர் இதே மாதிரி கனெக்ஷன்ல இருக்கு. இப்ப தனியா பார்த்தோம்னா இதோட கெப்பாசிட்டன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். இப்படி எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணும்போது, சீரீஸ்ல கனெக்ட் பண்ணும்போது இதோட கெப்பாசிட்டன்ஸ் கண்டிப்பா மாறும். மாறும்போது அதோட வேல்யூ என்ன இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். பாருங்க, கெப்பாசிட்டர்ஸ் இன் சீரீஸ். The equivalent capacitance CS of the number of capacitors connected in series is given by. இப்ப நிறைய கெப்பாசிட்டர்ஸ் வந்து சீரிஸ் கனெக்ஷன்ல கொடுத்துறாங்க. அதோட ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் எப்படி சார் இருக்குன்னு பார்த்தோம்னா 1/CS. CS அப்படிங்கிறதுனா டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ். சரியா? இந்த எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிடுறோம்ல, அதுக்கு ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்குல்ல, அதோட இன்வெர்ஸ் வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா, ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸோட இன்வெர்ஸ் வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். 1/C1 பிளஸ் 1/C2 பிளஸ் 1/C3 பிளஸ் எக்ஸெட்ரா அப் டு எது வரைக்கும் போகும், பிளஸ் 1/CN, nth கெப்பாசிட்டர் வரைக்கும் இப்படி கொண்டு போகலாம். சரியா? இதுதான் இன்வெர்ஸ். இதோட ஒவ்வொரு கெப்பாசிட்டரோட இன்வெர்ஸ் வேல்யூவும் எல்லா கெப்பாசிட்டர்ஸோட வேல்யூவும் சேர்த்து ஆட் பண்ணி அதோட இன்வெர்ஸ் வேல்யூ இருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கறது சொல்றாங்க. சரியா? அப்ப வந்து பாருங்க, இன் a series combination of capacitors the charge on each capacitor is same but the potential difference across any capacitor is inversely proportional to its capacitance. பாருங்க, சீரிஸ் காம்பினேஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கெப்பாசிட்டர்ஸ் வந்து பார்த்தோம்னா எல்லாத்துலயுமே சார்ஜ் சேமா தான் இருக்கும். இப்ப இந்த மாதிரி கெப்பாசிட்டர்ஸ் இருக்குன்னா இது எல்லாத்துலயுமே ஒவ்வொரு கெப்பாசிட்டர்லயும் இருக்கக்கூடிய சார்ஜ் சேமா தான் இருக்கும். ஆனா ஒவ்வொன்றுலயும் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்குல்ல, மின்னழுத்த வேறுபாடு தமிழ்ல சொல்லுவோம். திஸ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வில் பி வேரி. இது எப்படி இருக்கும்? இட் டிபெண்ட்ஸ் ஆன், இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு. சரியா? பாருங்க, பட் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் எனி கெப்பாசிட்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் கெப்பாசிட்டன்ஸ். அப்ப என்ன சொல்லலாம்னா, நமக்கு V is inversely proportional to C அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எப்படி இருக்கும்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு C அப்படிங்கிற சொல்றாங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க, n கெப்பாசிட்டர்ஸ்க்கு இதை நம்ம மென்ஷன் பண்ணோம். இப்போ ரெண்டு கெப்பாசிட்டர்ஸ் தான் இருக்கு. இப்போ இதுக்கு வந்து ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. எப்படி ரெண்டு கெப்பாசிட்டருக்கு அது என்ன சிம்பிள் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பாருங்க, ரெண்டு கெப்பாசிட்டர், ஒன் C1 இன்னொன்னு C2. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1/CP அப்படிங்கிறது கிடைக்கும். இது எப்படி எழுதலாம்னா C2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. C2 இது வந்து பிளஸ் C1 டிவைட் பை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. C1 C2. அப்ப இது வந்து இது சீரிஸ் காம்பினேஷன். CS is equal to என்ன வருதுன்னா இதோட இன்வெர்ஸ் C1 C2 டிவைட் பை C1 பிளஸ் C2 அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? இப்ப ஒரே மாதிரி நிறைய கெப்பாசிட்டர்ஸ் இருக்கு, ஒரே வேல்யூ ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டர்ஸ். ரெண்டு கெப்பாசிட்டர் இருக்கு அப்படின்னா அதோட ஈக்குவலன்ட் சீரிஸ் காம்பினேஷன்ல அதோட ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் C/2. 3 கெப்பாசிட்டர் இருக்கு, அப்ப அதோட ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் C/3. 4 கெப்பாசிட்டர்ஸ் அப்படியே 1/1 அப்படி இருக்கு, நாலுமே சேம் வேல்யூங்கிறப்ப அதோட வேல்யூ என்ன? C/4. அதே மாதிரி n கெப்பாசிட்டர் சீரிஸ் காம்பினேஷன்ல இருக்கும்போது எல்லாமே ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டர்ஸா இருக்குன்னா அதுக்கான ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து C/n அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? இதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்கட்ஸ் பின்னாடி ப்ராப்ளம்ல யூஸ் ஆகும், அதுக்காக தான் சொல்றேன். சரியா? இன் சீரிஸ் காம்பினேஷன்
combination of capacitors, the charge on each capacitor is same, but the potential difference across any capacitor is inversely proportional to its capacitance. சரியா? அப்ப வந்து பாருங்க, தொடர் இணைப்பில் மின்தேக்கிகள். தொடர் இணைப்பில் மின்தேக்கிகள்னா தொடர் இணைப்பில் உள்ள மின்தேக்கிகளின் நிகர மின்தேக்கு திறன் எப்படி சொல்லலாம்? 1/Cs is equal to 1/C1 plus 1/C2 plus 1/C3 plus etc சொல்லலாம். மின்தேக்கிகள் தொடர் இணைப்பில் உள்ள போது எல்லாமே இப்படி சீரிஸ் காம்பினேஷன்ல 1/1 இப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க. அப்ப எப்படி இருக்கும்? தொகுபையின் மின்தேக்கு திறன் CS இன் தலைகீழ் மதிப்பானது ஒவ்வொரு மின்தேக்கு திறனின் தலைகீழ் மதிப்புகளின் கூடுதலுக்கு சமமாகும். அதான் இதான் வந்து தொகுபையின் மின்தேக்கு திறன். இதனுடைய தலைகீழ் மதிப்பு என்ன? 1/CS. இது ஒவ்வொன்றையும் தனித்தனியா வந்தா தலைகீழ் மதிப்பு என்னங்கிறத பாக்குறோம். என்ன 1/C1, இது 1/C2, 1/C3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம்னா இது ஒட்டுமொத்த மதிப்புக்கு தொகுபயன் மின்தேக்கு திறனின் தலைகீழ் மதிப்புக்கு அது சமமா இருக்கும். சரியா? தொகுபயன் மின்தேக்கு திறனின் மதிப்பு CS ஆனது தொடர் இணைப்பில் உள்ள மிக குறைந்த மின்தேக்கு திறனை விட எப்போதும் குறைவாகவே இருக்கும். இப்ப C1, C2, C3 இருக்கு. இது 1 மைக்ரோஃபாரட் வச்சுக்கலாம். இது 2 மைக்ரோஃபாரட், இது 3 மைக்ரோஃபாரட். அப்படின்னு C1 ஓட வேல்யூ 1 மைக்ரோஃபாரட், C2 2 மைக்ரோஃபாரட், C3 3 மைக்ரோஃபாரட்னா இந்த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் தான் 1 மைக்ரோஃபாரட் விட கம்மியா தான் இருக்கும். இருக்கிறது எந்த கெப்பாசிட்டன்ஸ் கம்மியா இருக்கோ அதை விட கம்மியான வேல்யூ தான் அந்த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது. அதான் சொல்றாங்க பாருங்க, தொகுபயன் மின்தேக்கு திறனின் மதிப்பு CS ஆனது தொடர் இணைப்பில் உள்ள மிக குறைந்த மின்தேக்கு திறனை விட எப்போதும் குறைவாகவே இருக்கும். சரியா? இதுதான் வந்து சீரிஸ் காம்பினேஷன். இதுக்கு அடுத்தது parallel காம்பினேஷன் அப்படின்னா என்ன பாருங்க. இப்ப கெப்பாசிட்டர்ஸ் இருக்கு, இந்த டெர்மினல் எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணிருந்தோம், இந்த டெர்மினல் எல்லாத்தையும் ஒன்னா கனெக்ட் பண்ணிடணும். அப்ப இதான் என்ன சொல்றோம்னா parallel காம்பினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பக்க இணைப்புன்னு தமிழ்ல சொல்லலாம். பாருங்க, அத சர்க்யூட்ல எப்படி சொல்லலாம்? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் C1, C2 எக்ஸெட்ரா CN வரைக்கும், CN, C2, C3 எக்ஸெட்ரா CN வரைக்கும் இருக்கு. இதுல ஒரு சைடு இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கமாகவும் இன்னொரு பக்கம் இருக்கிறதெல்லாம் இன்னொரு சைட்லயும் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இதான் வந்து என்ன சொல்றோம்னா நம்ம parallel காம்பினேஷன் பக்க இணைப்புன்னு சொல்றோம். கெப்பாசிட்டர்ஸ் இன் parallel. The equivalent capacitance of a number of capacitors connected in parallel is given by. அப்ப என்ன பண்றோம்? எல்லாத்தையும் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சரியா? CP is equal to என்ன வரும்? C1 plus C2 plus C3 plus etc. In parallel combination of capacitors, the potential difference across each capacitor is same. அப்ப இந்த parallel combinationல வந்து என்ன எல்லாத்துலயுமே potential difference காமனா இருக்கும். ஆனா அதுல கூடிய சார்ஜ் வந்து என்ன ஆகும்? டிஃபர் ஆகும். சீரிஸ் காம்பினேஷன்ல எல்லாத்துலயுமே சார்ஜ் சேமா இருக்கு, பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் டிஃபர் ஆகுது. ஆனா இங்க வந்து பார்த்தோம்னா எல்லாத்துலயும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேமா இருக்கும், ஆனா சார்ஜ் டிஃபர் ஆகும். சரியா? பட் த சார்ஜ் ஆன் த ஈச் கெப்பாசிட்டர் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் கெப்பாசிட்டன்ஸ். சார்ஜ் எப்படி இருக்கும்? C is proportional to Q. சரியா? சார்ஜ் ஆன் த கெப்பாசிட்டர் எப்படி இருக்கு? Q is proportional to C ன்னு சொல்லலாம். Q is proportional to C. சரியா? பாருங்க, in parallel combination of capacitors, the potential difference across each capacitor is same, but the charge on each capacitor is proportional to the capacitance. அப்போ ஒவ்வொரு கெப்பாசிட்டன்ஸ்லயும் இருக்கக்கூடிய சார்ஜ் எப்படி இருக்கும்னா அதோட கெப்பாசிட்டன்ஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். சரியா? இது தமிழ்ல வந்து பாருங்க, பக்க இணைப்பில் உள்ள மின்தேக்கி. பக்க இணைப்பு அதான். சரியா? பக்க இணைப்பில் உள்ள மின்தேக்கிகளின் நிகர மின்தேக்கி திறன் வேணும்னா எல்லாத்தையும் கூட்டிக்கிறோம். CP சீரிஸ் காம்பினேஷன் தொடர் இணைப்புனா CS சொல்றோம். பக்க இணைப்பு parallel காம்பினேஷன்ங்கிறப்ப CP ன்னு சொல்லிக்கிறோம். அப்ப CP is equal to என்ன? C1 plus C2 plus C3 plus etc. மின்தேக்கிகள் பக்க இணைப்பில் உள்ள போது அவற்றின் தொகுபயன் மின்தேக்கு திறன் CP ஆனது தனித்தனியான மின்தேக்கிகளின் மின்தேக்கு திறன்களின் கூடுதலுக்கு சமமாகும். அதாவது C1 plus C2 plus C3 plus etc. ஆட் பண்ணிக்கலாம். தொகுபயன் மின்தேக்கு திறனின் மதிப்பு பக்க இணைப்பில் உள்ள அதிகபட்ச மின்தேக்கு திறனை விட எப்போதும் அதிகமாகவே இருக்கும். இப்ப எக்ஸாம்பிள் நம்ம வந்து என்ன சொல்லலாம்? இந்த C1 ஓட வேல்யூ வந்து 1 மைக்ரோஃபாரட், C2 ஓட வேல்யூ 2 மைக்ரோஃபாரட், C3 ஓட வேல்யூ வந்து 3 மைக்ரோஃபாரட்னு வச்சுக்கலாம். இங்க இந்த CP ஓட வேல்யூ கண்டிப்பா 3 மைக்ரோஃபாரட் விட அதிகமா தான் இருக்கும். ஏன்னா ஆட் பண்ணிட்டு வரோம்ல அதான். ஆனா சீரிஸ் காம்பினேஷன் என்ன ஆகுது? அது மினிமம் வேல்யூ என்னவோ அதை விட கம்மியா தான் அந்த எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஆனா இங்க வந்து எது மேக்ஸிமம் வேல்யூவோ அதை விட அதிகமா இருக்கும். இன்னொன்னு இதுல n கெப்பாசிட்டர்ஸ். இப்போ வந்து பாருங்க, 2 கெப்பாசிட்டர்ஸ் இருக்கு. 2 கெப்பாசிட்டர் ரெண்டுமே ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ்ங்கிறப்ப CP is equal to 2C ன்னு சொல்லலாம். அதே மாதிரி 3 கெப்பாசிட்டர் இருக்கிறப்ப 3C ன்னு சொல்லலாம். 4 கெப்பாசிட்டர் இருந்துச்சுன்னா அதை 4C ன்னு சொல்லலாம். அப்ப n கெப்பாசிட்டர்ஸ் இருக்கிறப்ப NC அப்படின்னு சொல்லலாம். இதே இது வந்து என்ன சொன்னோம்? நம்ம சீரிஸ் காம்பினேஷன்ல ஒரு 4 கெப்பாசிட்டர் வந்து என்ன ஈக்குவலண்டா இருக்கு, சீரிஸ் காம்பினேஷன்ல இருக்குன்னா எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் C/4. இங்க என்ன வருது? 4C அப்படின்னு வரும். எல்லாமே
பேரலல் காம்பினேஷன்ல இருக்கும்போது. அதே இது n கெப்பாசிட்டர்ஸ் இருக்குன்னா நமக்கு n கெப்பாசிட்டர்ஸ் வந்து சீரிஸ் காம்பினேஷன் எல்லாமே ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டர் சீரிஸ் காம்பினேஷன்ல இருக்குன்னா CS is equal to என்ன சொல்லலாம், C/N சொல்லலாம். அதே மாதிரி பேரலல் காம்பினேஷன்ல n ஐடென்டிக்கல் கெப்பாசிட்டர்ஸ் இருக்கும்போது CP is equal to என்ன சொல்லலாம், NC ன்னு சொல்லலாம். இது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ல ஷார்ட்கட்ஸ்ல யூஸ் ஆகும். சரியா? இந்த மாதிரியான ஷார்ட்கட் ஐடியாஸ், அதே மாதிரி உங்களுக்கு போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் வேணும் அப்படின்னா இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜாயின் பட்டன்ல தான் கிடைக்கும்.